மாணவர்களே வணக்கம். இன்னைக்கு கார்பனைல் சேர்மங்கள் மற்றும் கார்பாக்சிலிக் அமில பாடத்தில் 21வது கேள்வியிலிருந்து பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம 20 கேள்வி பார்த்தோம். 21வது கேள்வி நல்ல கவனம். சிப்காரம் எவ்வாறு உருவாகிறது? சிப்காரம் எவ்வாறு உருவாகிறது? நல்ல கவனம். பென்சால்டிகை அமிலத்தின் முன்னிலையில் அனிலீனுடன் வினைப்பட்டு பென்சால்டிகை அமிலத்தின் முன்னிலையில் அனிலீனுடன் வினைப்பட்டு சிப்காரத்தை தருகிறது. பாருங்கள், இதுதான் பென்சால்டிகை சி அமைப்பு. CH5 CH டபுள் பாண்ட் பென்சால்டிகை. இது அனிலீனுடன் வினைப்பட்டு அனிலின் ஃபார்முலா C6H5NH2. இது அனிலின். பென்சால்டிகை அனிலீனுடன் வினைபுரியுது அமிலத்தின் முன்னிலை. என்ன H2O போய் பென்சால்டிகை அனிலீனும் குறுக்க வினையில் ஈடுபடுது. H2O போயிட்டு C6H5CH டபுள் பாண்ட் NC6H5. இந்த சேர்மத்துக்கு பேர் தான் சிப்காரம் அப்படின்னு பேர், அல்லது பென்சால் அனிலீன். பென்சால் அனிலீன் பேர். திரும்பி சொல்லுங்க, எவ்வாறு சிப்காரம் உருவாகிறது? பென்சால்டிகை அனிலீனுடன் அமிலத்தின் முன்னிலையில் வினைப்பட்டு சிப்காரத்தை கரைக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 22வது கேள்வி நல்லா காணும். 27 மாலக்கைட் பச்சை சாயம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? மாலக்கைட் பச்சை சாயம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? நல்ல கவனம். இப்போ பென்சால்டிகை NN டைமெத்தில் அனிலீனுடன் குறுக்க வினைக்கு உட்படுது வலிமை மிக்க அமிலத்தின் முன்னிலையில். பென்சால்டிகை வலிமை மிக்க அமிலத்தின் முன்னிலையில் NN டைமெத்தில் அனிலீனுடன் குறுக்க வினைக்கு உட்பட்டு மாலக்கைட் பச்சைங்கிற சாயத்தை தருகிறது. நல்ல கவனிங்க. பென்சால்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா C6H5CH டபுள் பாண்ட் அது பென்சால்டிகை. இப்போ அனிலீன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பென்சீன் ரிங் NH2. இதுதான் அனிலீன். இப்போ டைமெத்தில் அனிலீனா Xக்கு பதிலாக 2 மெத்தில் இருக்கும். இதுதான் NN டைமெத்தில் அனிலீன். இது போல 2 மூலக்கூறுடன் பென்சால்டிகை குறுக்க வினைக்கு உட்படுது. NN டைமெத்தில் அனிலீன் எத்தனை மூலக்கூறு? 2 மூலக்கூறுகள். பென்சால்டிகை குறுக்க வினையில் ஈடுபடுது. இந்த ரிங்கில் ஒரு H இருக்கும், இங்க ஒரு H இருக்கும். வலிமை மிக்க அமிலம் அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் வெப்பப்படுத்தினா இந்த H இந்த H2O போயிடும் இல்லையா? அப்போ C6H5CH ஒரு பாண்ட் இந்த வளையத்தோட ரிங்கோடு ஜாயின் ஆகும், இந்த பென்சீன் ரிங்கோடு. NCH3 twice. அதே போல இந்த பாண்டு இந்த ரிங்கோட ஜாயின் ஆகும். பென்சீன் வளையம் NCH3 twice. இதுதான் மாலக்கைட் பச்சை. மாலக்கைட் பச்சை சாயம் கேட்கலாம். நீங்க சொல்லணும்னா பென்சால்டிகை வலிமை மிக்க அமிலத்தின் முன்னிலையில் NN டைமெத்தில் அனிலீனுடன் குறுக்க வினைக்கு உட்பட்டு மாலக்கைட் பச்சைங்கிற சாயத்தை தருகிறது. நெக்ஸ்ட் காந்தி. அடுத்த கொஸ்டின். ஹால்டிகைடுக்கான 23வது கேள்வி. ஆல்டிகைடுகளுக்கான
சோதனைகள் ஏதேனும் மூன்றினை எழுதுக. சோதனைகள் மூன்றினை எழுதுக. மூன்றினை தமிழ் மூன்றினை எழுதுக. கவனிச்சு இப்போ ஃபர்ஸ்ட் சோதனை நல்லா கவனிக்கணும். டாலரன்ஸ் முக்கியமான சோதனை. டாலரன்ஸ் வினைக்காரணி சோதனை. டாலரன்ஸ் வினைக்காரணி சோதனை. ஓகே, நல்ல கவனிக்கணும். டாலரன்ஸ் வினைக்காரணி என்பது அமோனியாவில் கரைந்த வேதி நைட்ரேட். ஒரு மார்க் கேட்கலாம். டாலரன்ஸ் வினைக்காரணினா அமோனியாவில் கலந்த வேதி நைட்ரேட். இப்போ ஆல்டிகைடை டாலரன்ஸ் வினைக்காரணியோடு சேர்த்து வெப்பப்படுத்தும் போது, டாலரன்ஸ் வினைக்காரணியோடு சேர்த்து ஆல்டிகைடை வெப்பப்படுத்தும் போது உலோக வெள்ளி விழிப்படிவாகும். உலோக வெள்ளி விழிப்படிவாதனால நமக்கு பளபளப்பான வெள்ளி ஆடி உருவாகும். உலோக வெள்ளி விழிப்படிவாதனால் நமக்கு பளபளப்பான வெள்ளி ஆடி உருவாகிறது. இதுதான் வெள்ளி ஆடி சோதனைன்னு நம்ம சொல்றோம். சமன்பாடு தேவையில்லை, வேணும்னா தெரிஞ்சுக்கணும். இப்போ CH3CHO அசிட்டால்டிகை கார்பன் கரைசல்னா AgNH3 twice பிளஸ் கார்பன் OH மைனஸ். என்ன இந்த அசிட்டால்டிகை என்ன, இது வந்து ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சிடும். சரியா? CH3CO மைனஸ் அசிட்டேட் அயனி ஆகிடும். இது Ag வெள்ளியாக ஒடுக்கம் அடையும். ப்ளஸ் அமோனியா நல்லா கவனிக்கணும். ப்ளஸ் H2. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். இது எதிர அயனி இருக்கு இல்லையா, மைனஸ் சார்ஜ் அதிகமாக இருக்கும். அப்போது இங்கே 2 போட்டதால 2 -1 அப்போ மைனஸ் வரும். இப்போது ஹைட்ரஜனை கனெக்ட் பண்ணினா, சரி நல்லா கவனிக்கணும். ஹைட்ரஜனுக்கு கனெக்ட் பண்ணால் இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன், இங்கே 1, 3 ஹைட்ரஜனுக்கு. இதாவது இது சேர்த்துக்கலாமா? இந்த 3 4 6 இங்கே பாருங்க 3 5 தான் வருது. சரியா? இது அமோனியாவில் அப்படியே இருக்கு. ஸோ பேலன்ஸ் ஆக, அதனால இதை 2 போட்டுட்டு இதை 3 போட்டு பார்க்கலாம். இது 2 ப்ளஸ் 3 மைனஸ், அப்போ மொத்தமாக மைனஸ் வரும். 2 Ag ஆகிடும், 4 அமோனியா. சரியா? இப்போ இங்கே ஒரு 3 ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன், 4க்கு 2 வாட்டர். நீங்கள் சமன்பாடு எழுதினோட பரவாயில்ல. டாலரன்ஸ் வினைக்காரணி நோட்ஸ் விட்டு எழுதிக்கணும். திரும்பி சொல்லிடலாமா? டாலரன்ஸ் வினைக்காரணினா அமோனியாவில் கலைந்த வேதி நைட்ரேட். ஆல்டிகைடை டாலரன்ஸ் வினைக்காரணியோடு சேர்த்து வெப்பப்படுத்தும் போது வெள்ளி ஆடி, உலோக வெள்ளி வீழ்படிவாதலால் நமக்கு பளபளப்பான வெள்ளி ஆடி உருவாகிறது. இதுதான் வெள்ளி ஆடி சோதனை. இன்னொரு சோதனை தெரிஞ்சுக்கோ, ஃபெல்லிங் கரைசல் சோதனை. ஃபெல்லிங் கரைசல் சோதனை நல்லா ஃபெல்லிங் கரைசல்னா சம கனளவு கொண்ட ஃபெல்லிங் ஏ. ஃபெல்லிங் ஏனா, ஃபெல்லிங் ஏ என்பது நீரிய காப்பர் சல்ஃபேட். ஃபெல்லிங் ஏங்கிறது நீரிய காப்பர் சல்ஃபேட். ஃபெல்லிங் பிங்கிறது காரம் கலந்த சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் அப்படிங்கிற உப்பு. ஃபெல்லிங் பிங்கிறது காரம் கலந்த சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட். அதுக்கு பேரு ரோசலே உப்புன்னு பேர். ரோசலே உப்பு. இதை ரெண்டையும் சம கனளவு கடந்தா நமக்கு ஃபெல்லிங் கரைசல் கிடைக்கும். திருப்பி சொல்லுங்க, ஃபெல்லிங் கரைசல்னா சம கனளவு ஃபெல்லிங் ஏ மற்றும் ஃபெல்லிங் பி கரைசலை கலப்பதால் கிடைக்கிறது. ஃபெல்லிங் ஏங்கிறது நீரிய காப்பர் சல்ஃபேட் கரைசல். ஃபெல்லிங் பிங்கிறது காரம் கடந்த சோடியம் பொட்டாசியம் டார்ட்ரேட் அல்லது ரோசலே உப்புன்னு பேர். சரியா? இது பார்த்தீங்கன்னா அடர் நீல நிற கரைசல். இதோடு நம்ம ஆல்டிகைடை சேர்த்து வெப்பப்படுத்தும் போது நமக்கு செந்நிற வெளிப்படையும் குப்ரஸ் ஆக்சைடு
உண்டாகும். அதாவது ஃபெல்லின் கரைசலை சிவப்பு நிற செந்நிறமான குப்ரஸ் ஆக்சைடாக கொடுக்கும். சமன்பாடு நம்ம தெரிஞ்சுக்கணும். அஸ்கார்டிகைட் ப்ளஸ் ஃபெல்லின் கரைசலுக்கு என்ன ஃபார்முலானா Cu ப்ளஸ் Cu2 ப்ளஸ் குப்ரிக் அயன் குப்ரிக் அயனி ப்ளஸ் OH மைனஸ். இது என்ன பண்ணும்? குப்ரஸ் ஆக்சைடு சிவப்பு நிறமான, இது நீல நிறம், சரியா? சிவப்பு நிறமான குப்ரஸ் ஆக்சைடாக கொடுக்கும். Cu2 இருக்கு இல்லையா, 2 போட்டுக்கோ. இது என்னவா மாறும்? ஆக்சிஜன் அடையும். அசிட்டேட் அயனி CH3CO மைனஸ் பிளஸ் H2. இப்போ இது மைனஸ் இருக்கிறதுனால இங்கே என்ன வரும்? இப்போ பார்த்தீங்கன்னா 4ன்னா 5 வரும். ஓகே, அப்போது வாட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே 5 1 6 ஹைட்ரஜனுக்கு 3 H2. மூணாவது சோதனை தெரிஞ்சுக்கணும். ஷிப் காரணி சோதனை. நல்ல கவனம். ஷிப் காரணிங்கிறது ரோசலின் ஹைட்ரோகுளோரைடு நீரில் கரைத்து சல்ஃபர் டை ஆக்சைடு SO2 வாயு செலுத்தி சிவப்பு நிறமிழக்க செய்யப்படுகிறது. அதோட சிவப்பு நிறத்தை நிறமிழக்க செய்யும். திரும்பி சொல்ல போனால் ஷிப் காரணிங்கிறது ரோசலின் ஹைட்ரோகுளோரைடை நீரில் கரைத்து SO2 வாயுவை செலுத்தி அதனுடைய சிவப்பு நிறத்தை நிறமிழக்க செய்கிறோம். அதில் நம்ம ஆல்டிகைட் சேர்க்கும் போது சிவப்பு நிறம் மீண்டும் உருவாகும். சிவப்பு நிறம் மீண்டும் உருவாகும். சரி, 3 தெரிஞ்சுக்கோ. டாலன்ஸ் வினைக்கரணி சோதனைனா ஆல்டிகைடுகள் டாலன்ஸ் வினைக்கரணியை வெள்ளி ஆடியாக கொடுக்கும். வெள்ளியின் கரைசல் அதை என்ன பண்ணும்? சிவப்பு நிறமான குப்ரஸ் ஆக்சைடை கொடுக்கும். 3வது சிப்காரணி சோதனைனா சிப்காரணிங்கிறது என்ன சொன்னேன்? ரோசலின் ஹைட்ரோகுளோரைடை நீரில் கரைத்து சல்ஃபர் டை ஆக்சைடு வாயுவை செலுத்தி அதோட சிவப்பு நிறத்தை நீக்கிறோம். அதுதான் சிப்காரணி. அதில் நம்ம ஆல்டிகைடை சேர்த்து வினைப்படுத்தும் போது சிவப்பு நிறம் மீத உருவாகும். ஓகே, நெக்ஸ்ட் 24வது கேள்வி பாருங்க. 24வது கேள்வி. நல்ல கவனிக்கணும், முக்கியமான. கார்பன் டை ஆக்சைடு வாயுவிலிருந்து CO2விலிருந்து எவ்வாறு கார்பாக்சிலிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது? அல்லது இப்படி கேட்கலாம், கிரிக்னார்டு காரணியிலிருந்து எவ்வாறு கார்பாக்சிலிக் அமிலம் தயாரிக்கப்படுகிறது கேட்கலாம். இப்போ நல்லா கவனிக்கணும். கிரிக்னார்டு காரணி கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபுரிந்து கார்பாக்சிலிக் அமிலத்தை தருகிறது. நல்லா ஈக்குவேஷன் பாருங்க. கார்பன் டை ஆக்சைடு கிரிக்னார்டு காரணினா RMgX ஆல்கைல் மெக்னீசியம் ஆல்கைல். R என்பது ஆல்கைலாக இருக்கலாம் அல்லது R என்பது அரைல் தொகுதி ஃபினைல் தொகுதியாக கூட இருக்கலாம். சரியா? இப்போ இது வந்து சேர்த்து கூட்டு வினையில் ஈடுபடும். R வந்து இந்த கார்பனை செய்யும், MgX ஆக்சிஜனை செய்யும். அப்போ RC≡OMgX. இதை நம்ம நீரால் தொகுப்பு செய்யறோம் அமிலத்தின் முன்னிலையில். அப்போ நம்ம என்ன கிடைக்குதுன்னா கார்பாக்சிலிக் அமிலம் RC≡OH பிளஸ் இங்கே என்ன வருதுன்னா MgXOH. சரியா? முக்கியமான கொஸ்டின். இப்போ R பதிலாக CH3MgBr போடுங்க. மெத்தில் மெக்னீசியம் புரோமைடு போட்ட என்ன வரும் பாரு? R பதிலாக மெத்தில் இல்லையா? அப்போ என்ன வரும்? நீராக கொடுத்தா அசிட்டிக் அமிலம் கேட்கலாம். இப்போ மெத்தில் மெக்னீசியம் புரோமைடை எவ்வாறு அசிட்டிக் அமிலமாக மாற்றுவாய்னா கார்பன் டை ஆக்சைடோட வினைபுரியும். நமக்கு ஒரு செயற்கை சேர்மம் உண்டாகும். அதை நீரால் தொகுப்பு செய்தால் அசிட்டிக் அமிலம் CH3COOH அசிட்டிக் அமிலம். நல்லா கவனிங்க. இதே வந்து இங்க C6H5 ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடு இதை பயன்படுத்தினா என்ன வரும்? C6H5 கார்பனை சேருமா? இதை நீரால் போச்சுன்னா
நமக்கு என்ன கிடைக்கும்? பென்சாயிக் அமிலம். என்ன கிடைக்கும்? பென்சாயிக் அமிலம். ஸோ இந்த கேள்வி எப்படி கேட்கலாம்னா, ஃபினைல் மெக்னீசியம் புரோமைடை எவ்வாறு பென்சாயிக் அமிலமாக மாற்றுவார், அல்லது மெத்தில் மெக்னீசியம் புரோமைடை எவ்வாறு அசிட்டிக் அமிலமாக மாற்றுவார் என்று கேட்கலாம். ஓகே, 25வது கொஸ்டின் நல்ல கவனிங்க. தொழுவீனை நல்ல கவனம். தொழுவீனை எவ்வாறு பென்சாயிக் அமிலமாக மாற்றுவாய்? தொழுவீனை எவ்வாறு பென்சாயிக் அமிலமாக மாற்றுவாய்? நல்ல கவனம். இப்போ தொழுவீன் தெரியுமா? அமைப்பு என்ன? பென்சீன்ல மெத்தில் தொகுதி, மெத்தில் பென்சீன். ஓகே, தொழுவீனை அமிலம் அல்லது காரம் கலந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அல்லது குரோமிக் அமிலம். சொல்லுங்க. காரம் கலந்த KMnO4 அல்லது அமிலம் கலந்த KMnO4 அல்லது குரோமிக் அமிலம். குரோமிக் அமிலம் ஃபார்முலா சொன்னா H2Cr O4. இதெல்லாம் கொண்டு நம்ம தொழுவீனை ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது பென்சாயிக் அமிலம் கிடைக்கும். மெத்தில் தொகுதி சரியா, பென்சீன்ல இருக்கிற பக்க தொகுதி மெத்தில் தொகுதி என்னவா மாறும்? அமில தொகுதியாக மாறும். பென்சாயிக் அமிலம் பிளஸ் பென்சாயிக். முக்கியம் எவ்வாறு தொழுவீனை பென்சாயிக் அமிலமாக மாற்றுவான்னு கேட்பாங்க. நல்ல கவனிக்கணும். தொழுவீனை காரம் கலந்த KMnO4 அல்லது அமிலம் கலந்த KMnO4 அல்லது குரோமிக் அமிலம் கொண்டு ஆக்சிஜனேற்றம் செய்யும் போது பென்சாயிக் அமிலம் கிடைக்கும். 26வது கொஸ்டின் 26. ஏன் கார்பாக்சிலிக் அமிலங்கள் ஆல்டிகைன் மற்றும் ஆல்கஹாலை ஒப்பிடும்போது அதிக கொதிநிலை பெற்றுள்ளது? ஏன் கார்பாக்சிலிக் அமிலங்கள் அதிக கொதிநிலையை பெற்றுள்ளது? நல்ல கவனிப்பு. கார்பாக்சிலிக் அமிலங்கள் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்புகளால், கார்பாக்சிலிக் அமிலம்னா மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டு இருமடி மூலக்கூறுகளாக காணப்படுகிறது. உதாரணம் பார்த்தீங்கன்னா இதுதான் கார்பாக்சிலிக் RC+OH. இது இன்னொரு மூலக்கூறு RCOH டபுள் பாண்ட். இப்போ இரண்டு கார்பாக்சிலிக் அமிலங்கள் மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டு இருக்குது இருமடி மூலக்கூறுகளாக உள்ளது. அதனால தான் இந்த கார்பாக்சிலிக் அமிலங்கள் அதிக கொதிநிலையை பெற்றுள்ளது. ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிறதுனால தான் கொதிநிலை அதிகம். மூலக்கூறுகளுக்கு இடைப்பட்ட ஹைட்ரஜன் பிணைப்பு காரணமாக கார்பாக்சிலிக் அமிலங்கள் இருபடி மூலக்கூறுகளாக காணப்படுகிறது. அதனால தான் அது அதிக கொதிநிலையை பெற்றுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட் 27வது நல்ல கணக்கு. ஆக்சுவலாக இந்த வருஷம் இருக்கான்னு தெரியல இந்த கொஸ்டின், பட் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் அடுத்த வருஷம் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 27வது எஸ்டராக்கல் வினை வழிமுறை. வெரி அட்லீஸ்ட் எஸ்டராக்கல் வினை மட்டும் தெரிஞ்சினா போதுங்க. வழிமுறை இந்த ஆண்டு இருக்காது நினைக்கிறேன். இப்போ கார்பாக்சிலிக் அமிலங்களை அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில், கார்பாக்சிலிக் அமிலங்களை அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் ஆல்கஹாலுடன் சேர்த்து வெப்பப்படுத்தும் போது, உதாரணமா கார்பாக்சிலிக் அமிலம் அசிட்டிக் அமிலம் சரியா, எத்தில் ஆல்கஹால் ஃபார்முலா
இது வந்து அசிட்டிக் அமிலம் CH3COOH C டபுள் பாண்ட் OH எத்திலாக ஃபார்முலா என்ன C2H5OH அதாவது கார்பாக்சிலிக் அமிலங்களை ஆல்கஹாலுடன் அடர் கந்தக அமிலத்தின் முன்னிலையில் அடர் H2SO4 முன்னிலையில் வெப்பப்படுத்தும் போது பழ வாசனை உடைய எஸ்டர் நமக்கு கிடைக்கும். சரியா? பழ வாசனை உள்ள எஸ்டர் CH3 C டபுள் பாண்ட் O C2H5 plus H2 நமக்கு என்ன கிடைக்கும்னா எத்தில் அசிட்டேட் அல்லது எத்தில் எத்தனோயேட் அப்படின்னு சொல்றீங்க. பேசுனீங்க எத்தில் அசிட்டேட்ங்கிறது கிடைக்கும். இதுதான் எஸ்டர் ஆக்கள் வினை. திரும்பி சொல்லுங்க. எஸ்டர் வினை கார்பாக்சிலிக் அமிலங்களை ஆல்கஹாலுடன் அடர்கந்தக அமிலத்தின் முன்னிலையில் வெப்பப்படுத்தும் போது படவாசனையுடைய எஸ்டர் கிடைக்கிறது. இதுக்கு தான் எஸ்டர் ஆக்கள் வினையின் பேர். இந்த வினையினுடைய வழிமுறை வெளியில தேவையில்லை. இப்போ CH3 C டபுள் பாண்ட் OH நல்ல பாசிட்டிவ் அமிலம் தெரிஞ்சா பாருங்க. ஃபர்ஸ்ட் சரியா H+ முதல்ல அசிட்டிக் அமிலம் வந்து புரோட்டானேட்டும் அடைகிறது. இந்த இடத்துல இருக்கும் ஒரு ஜோடி எலக்ட்ரான் இருக்கும். சரியா? இது புரோட்டானேட்டும் என்ன வரும்னா CH3 C டபுள் பாண்ட் OH பாசிட்டிவ் சார்ஜ் OH. ஓகே. நெக்ஸ்ட் இப்போ எத்தில் ஆல்கஹால் ஃபார்முலா C2H5OH. இந்த ஆல்கஹாலுக்கு ஒரு ஜோடி எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானை கொண்டு கார்பனுடன் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. சரியா? இந்த பாண்ட் எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு தரும். என்ன பாருங்க CH3 COH C2H5OH ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகிடும். இந்த பிணைப்பு எலக்ட்ரான் எங்கே வந்துடுது ஆக்சிஜன் கிட்ட வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் போயிடும். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒரு H+ இந்த இருக்கிற பிணைப்பு எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு வந்துடும். சரியா? இது பாசிட்டிவ் சார்ஜ் போயிடும். H வந்து H+ ஆக ரிமூவ் ஆகிடும், நீக்கப்படும். அப்போ CH3 COH OH C2H5O மட்டும். ஓகே. சரி. நெக்ஸ்ட் கார்பன் இது கரெக்டா? இது நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. அதுக்கப்புறம் இது திரும்பியும் புரோட்டானேட்டும் அடையும் H+. இப்போ இது ஒரு ஜோடி எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இதை கொண்டு H+ ஓட புரோட்டானேட்டும் அடையும். என்ன பாருங்க CH3 COH OH இல்லையா, HO வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இது எலக்ட்ரான் கொடுக்கறதுனால இங்கே வந்து O C2H5 மேலே இது என்ன இருக்கும் ஒரு ஜோடி எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானை இங்கே வருது பின்னாடும் டபுள் பாண்ட். இந்த பிணைப்பு எலக்ட்ரான் ஆக்சிஜன் கிட்ட போயிடும். இது H2O-வாக நீக்கமடையும். சரியா? அப்போ நமக்கு என்ன உண்டாக்குவாங்க கேட்டா கரெக்ட். அப்போ என்ன உண்டாகுன்னா நல்லா கவனிக்கணும். இங்கே இல்லைன்னா நல்லா கவனிக்கணும். இப்போ என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா CH3 COH டபுள் பாண்ட் OC2H5 இது எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இதில் என்ன சுமை நேர்மின் சுமை உண்டா. கரெக்ட். அடுத்தது இப்போ எத்தில் ஆல்கஹால் C2H5OH இது என்ன பண்ணுதுன்னா நல்லா கவனிக்கணும். இப்போ இது வந்து இந்த H-ஓட பிணைப்பை ஏற்படுத்துது. சரியா? இந்த எலக்ட்ரானை கொண்டு ஹைட்ரஜனுடன் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பாண்டு இங்கே வந்து இங்கே டபுள் பாண்ட் ஆகிடும். இதில் உள்ள எலக்ட்ரான் இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா CH3 C டபுள் பாண்ட் O C2H5 இது என்னன்னா C2H5
ஓ இதான் வினை வழிமுறை. நல்லா கவனிச்சு சொல்லிடலாமா? அசிட்டிக் அமிலம் என்ன ஃபார்முலா? CH3 CH டபுள் பாண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு புரோட்டானேட்டம் அடையும். ஆக்சிஜன் தனித்த ஜோடி எலக்ட்ரானை கொண்டு புரோட்டானுடன் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. பிணைப்பு ஆகுனால ஆக்சிஜன் என்ன சார்ஜ் பண்ணும்? பாசிட்டிவ் சார்ஜ். நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ எத்தில் ஆல்கஹால் இருக்கிற ஆக்சிஜன் இருக்கிற 2 எலக்ட்ரானை கொண்டு கார்பனுடன் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பாண்ட் எலக்ட்ரான் ஆக்சிஜன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் போயிடும். இது ஆக்சிஜன் வந்து பாசிட்டிவ் சார்ஜ், ஏன்னா இது எலக்ட்ரான் கொடுக்கிறதுனால. அடுத்த ஸ்டெப் H+, ஒரு புரோட்டான் நீக்கமடையுது. அடுத்தது இப்போ திரும்பியும் இந்த OH இருக்கிற ஆக்சிஜனுக்குள்ள ஒரு ஜோடி எலக்ட்ரான் இருக்கும், அது புரோட்டானுடன் பிணைப்பை ஏற்படுத்துகிறது. அடுத்த ஸ்டெப், இந்த ஆக்சிஜன் இருக்கிற ஒரு ஜோடி எலக்ட்ரான் இங்கே வந்துட்டு டபுள் பாண்ட் ஆகிடும். இந்த பிணைப்பு எலக்ட்ரான் ஆக்சிஜன் கிட்ட வந்துட்டு நீரா போயிடும். அடுத்த ஸ்டேஜ், இந்த எத்தில் ஆல்கஹால் எச்சை எடுத்துக்கிட்டு எச்சோடன் பிணைப்பை ஏற்படுத்துகிறதுனா இந்த ஆக்சிஜன் வந்து ஹைட்ரஜனோட பிணைப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பாண்ட் இங்கே வந்துடும், டபுள் பாண்ட் ஆகிடும். இந்த பிணைப்பு எலக்ட்ரான் ஆக்சிஜன் கிட்ட வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் போயிடும். ஓகே, அப்போ CH3 COO C2H5 எத்தில் அசிட்டேட் உண்டாகும். நெக்ஸ்ட் கோல்டு மின்னார் பகுப்பு கார்பாக்சிலிக் தொகுதி நீக்க வினை. கோல்டு மின்னார் பகுப்பு கார்பாக்சிலிக் தொகுதி நீக்க வினை. நல்ல காரணம். அல்லது இதே கேள்வி கேட்கலாம், சோடியம் அசிட்டேட்டை எவ்வாறு ஈத்தேனாக மாற்றுவார்? சோடியம் அசிட்டேட்டை எவ்வாறு ஈத்தேனாக மாற்றுவார்? இப்போ சோடியம் அசிட்டேட் ஃபார்முலா CH3COO Na. இதை மின்னார் பகுப்பு செய்யும் போது சோடியம் அசிட்டேட்டை மின்னார் பகுப்பு செய்யும் போது நமக்கு 2 மூலக்கூறு சோடியம் அசிட்டேட் இருந்து ஈத்தேன் வாயு கிடைக்கும். CH3 ஈத்தேன் பிளஸ் 2 கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் 2 சோடியம். இதான் வந்து கோல்டு மின்னார் பகுப்பு கார்பாக்சிலிக் தொகுதி நீக்க வினை. இப்போ இதே கொஸ்டின் நீட் எப்படி கேட்கலாம், அசிட்டிக் அமிலத்தை எவ்வாறு ஈத்தேனாக மாற்றுவாய்? அசிட்டிக் அமிலம் தெரியும். இப்போ அசிட்டிக் அமிலம் ஃபார்முலா CH3COO. இதை சோடியம் ஹைட்ராக்சைடோட வினைபுரி வச்சுன்னா சோடியம் அசிட்டேட் கிடைக்கும், CH3COO Na. இது மின்னார் பகுப்பு செய்தால் நமக்கு ஈத்தேன் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கவனிங்க. 29ஆம் கேள்வி, HVZ வினை என்றால் நல்ல ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டுள்ள கார்பாக்சிலிக் அமிலங்களை, ஆல்பா ஹைட்ரஜன்னா அசிட்டிக் அமிலம், இதுதான் ஆல்பா கார்பன் வினை ஃபங்க்ஷனல் குரூப். வினை தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்பா கார்பன். ஆல்பா கார்பனோடு இணைந்திருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன். சரியா? ஆல்பா ஹைட்ரஜனை கொண்டுள்ள கார்பாக்சிலிக் அமிலங்களை சிவப்பு பாஸ்பரஸ் முன்னிலையில் குளோரின் அல்லது புரோமீனுடன் வினைபுரிய வைக்கும் போது நமக்கு ஆல்பா குளோரோ அல்லது ஆல்பா புரோமோ கார்பாக்சிலிக் அமிலம் கிடைக்கும். இந்த வினை தான் HVZ வினைன்னு சொல்லுவோம். உதாரணமாக CH3COOH அசிட்டிக் அமிலம், குளோரின் சிவப்பு பாஸ்பரஸ் முன்னிலையில் குளோரினோட வினைபுரிய வைக்கும்போது இந்த ஆல்பா ஹைட்ரஜன், ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் குளோரினால் பதிலீடு செய்யப்படுகிறது. அப்போ ஒரு Hக்கு பதிலாக Cl, ஆல்பா குளோரோ அசிட்டிக் ஆசிட். இப்போ புரோமின் போட்டிங்கன்னா இன்னொரு நமக்கு ஆல்பா புரோமோ அசிட்டிக் அமிலம் கிடைக்கும். இந்த வினைக்கு தான் HVZ வினை. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கார்பாக்சிலிக் அமிலங்களின் ஒடுக்கும் பண்பை விவரி. நல்ல கார்பாக்சிலிக்
அமிலங்களின் ஒடுக்கும் படை. நல்ல கவனம். இப்போ கார்பாக்சிலிக் அமிலத்தில் ஃபார்மிக் அமிலம் மட்டும் ஒடுக்கும் காரணியாக செயல்படும். ஏன்னா இந்த ஃபார்மிக் அமிலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் அமிலம் HC டபுள் பாண்ட் OH இல்லையா, இது ஆல்டிகைட் தொகுதியையும் அதே போல கார்பாக்சிலிக் தொகுதியையும் இரண்டையும் ஒரு சேர கொண்டிருக்கு. அதாவது ரெண்டு தொகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபார்மிக் அமிலத்தில் ஆல்டிகைட் தொகுதி இருக்குது, கார்பாக்சிலிக் தொகுதி, சரியா, இரண்டையும் ஒரு சேர கொண்டிருக்கு. அதனால ஃபார்மிக் அமிலம் ஒடுக்கும் காரணியாக செயல்படும். இது டாலன் வினைக்காரணி. டாலன் வினைக்காரணி என்ன சொல்லுங்க இல்லையா, அமோனியாவில் கலந்து வெள்ளி நைட்ரேட் அதை என்ன பண்ணும்னா உலோக வெள்ளியாக ஒடுக்கும். உலோக வெள்ளியாக ஒடுக்கும். சமன்பாடு கொடுக்கலாமா? இப்போ HCOO மைனஸ் 2Ag ப்ளஸ் 3OH மைனஸ் என்ன பண்ணணும்னா உலோக வெள்ளி Ag நாயிடும். இது CO3 2 மைனஸ் கார்பனையும் கைனியாக ஆக்சிஜன் அடைஞ்சிடும் ப்ளஸ் 2 வாட். அதே போல இது ஃபெல்லிங் கரைசலை ஒடுக்கும். சொல்லியிருக்கேன், ஃபெல்லிங் கரைசல்னா ஃபெல்லிங் ஏவும் ஃபெல்லிங் பியும் சேர்ந்த கரைசல். ஃபெல்லிங் ஏனாக்கா நீரிய காப்பர் சல்ஃபேட், ஃபெல்லிங் பினா காரம் கலந்த சோடியம் பொட்டாசியம் கார்பரேட் உப்பு. இது எப்படி இருக்குன்னு சொன்னால் அடர் நீல நிற கரைசல். இதை ஃபார்மிக் அமிலம் சிவப்பு நிற குப்ரஸ் ஆக்சைடாக ஒடுக்கும். ஈக்குவேஷன் பாருங்க, HCO மைனஸ் Cu பிளஸ் Cu2 பிளஸ் 3OH மைனஸ் என்னவா ஒடுக்கணும், Cu2O குப்ரஸ் ஆக்சைடாக பிளஸ் CO3 2 மைனஸ் பிளஸ் 1. ஓகே ரைட். இவன் சாரி 5OH 5OH மைனஸ். நெக்ஸ்ட் கார்பாக்சிலிக் அமில தொகுதிக்கான சோதனைகள். கார்பாக்சிலிக் அமில தொகுதிக்கான சோதனைகள் ஒரு 3 சோதனைக்கு தெரியும். கார்பாக்சிலிக் அமிலங்கள் நீல நிற லிட்மஸை சிவப்பு நிறமாக மாற்றும். அடுத்தது கார்பாக்சிலிக் அமிலங்கள் சோடியம் பைகார்பனேட் கரைசலுடன் சேர்க்கும் போது கார்பாக்சிலிக் அமிலத்தை நமக்கு என்னாகும், நுரைத்து பொங்கி கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியேற்றும். மூணாவது சொன்னது தான் எஸ்தர் ஆல்கஹால் வினை. கார்பாக்சிலிக் அமிலத்தையும் எத்தில் ஆல்கஹால் அல்லது ஆல்கஹால் எந்த ஒரு ஆல்கஹாலையும் இல்லையா, ஆல்கஹாலை அடர் கந்தக அமிலத்தோடு வெப்பப்படுத்தும் போது படவாசனை உடைய எஸ்டரை உண்டாகும் இல்லையா. இதுதான் கார்பாக்சிலிக் அமிலத்துக்கான சோதனைகள். திரும்பி சொல்லுங்க, நீல நிற லிட்மஸை சிவப்பாக மாற்றும், சோடியம் பைகார்பனேட் கரைசலோடு நுரைத்து பொங்கும் சரியா, நுரைத்து பொங்கி கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேற்றும். மூணாவது கார்பாக்சிலிக் அமிலத்தை எத்தில் ஆல்கஹாலுடன் அடர்கந்தக அமில முன்னிலையில் வெப்பப்படுத்தும் போது பட வாசனையுடைய எஸ்டரை உண்டாகும். ஓகே, தேங்க்யூ.